கதவை அப்படியே திறந்தோன்னே அப்படியே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் இருக்க 9 மாகாணம். அந்த 9 மாகாணத்தில் 5 மாகாணம் பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த லிப்டன் சீட். பிறந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்கொட்லாண்டில். டம்பதென்னே டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லி போட்டிருக்கு. பெரிய ஃபேக்ட்ரி. அந்த ஃப்ரான்ஸ் அந்த நாங்கள் இவ்வளோ காலம் போனதுக்குள்ளே இந்த பாதை தான் கொஞ்சம் செங்குத்தாக போகிறது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. பூசை கடைசி இது தானே, அதுக்கு வந்துட்டு இதில் ஆளுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாமே வச்சிருக்கணும். குதிரையில் வந்து மார்னிங் இந்த ரோட்டில் வந்து அங்கே உட்காந்து டீயை குடிச்சிட்டு ஆக்கள் வேலை செய்யலாம் அங்கே வந்து பார்ப்பாரு. வெல்கம் டு லிப்டன் சீட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. குளிர் போயிட்டு நீங்கள் இப்போ வேறு வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவாக இசுசு வாகனங்கள் தான் பாவிக்கணும். ஃபுல்லாக பங்க் பெட்ஸ் இருக்குது. பங்க் பெட்ஸை பார்த்த உடனே எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகணும்லாம் இருக்குது. இங்கிட்டு தென் மாகாணத்தில், இங்கிட்டு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, சிம்பலண்டுவா, புத்தலை, அருகம்பை, புத்துவில், முனராகல, பலவத்தை மட்டும் தெரியும். இது கொஞ்சம் பெரிய ரூம், ஃபேமிலி ரூம் இருக்க வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த கல் பாறை இருக்குது தானே, இந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய இந்த ஸ்டேட் அதுகள் எல்லாத்தையும் பார்ப்பாராம். ஒதுங்குறதுக்கு இடம் கூட இல்லை. வானத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, இடத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 107வது நாளில் இருக்கிறோம். 107வது நாள் நாங்கள் பின்னேரம் வந்துட்டு ஹப்புத்தலையில் நிற்கிறோம். ஹப்புத்தலை போகிற வழியில் நாங்கள் ஒரு இடத்துல தங்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். ஸோ போகிற இடத்துலையே ஒரு கேம்பிங் சைட்டுக்கு போவோம்னு சொல்லி வழிக்கிட்டு நாங்கள். ஆனால் போகிற இடத்துல கேம்பிங் சைட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆக முன்னாடியே நாங்கள் ஒரு வீதியோரமாகவே அப்படியே வாகனத்தை விட்டுட்டு நிற்கிறோம். ஸோ வீதியோரமாக இங்கே ஒரு கடை இருந்தது, போன வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. வாகனத்தை இதில் விட்டுட்டோம். இதில் 2 டெண்டை போட்டுட்டு வெளியில் படுக்கலாம், 2 பேர் உள்ளுக்கு படுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தேயிலை கொழுந்துகள் அப்படியே கீழே இருக்குது. ஸோ இதில் ஒரு பெட்டி கடையுமே இருந்தது. நாளைக்கு விடிய எழும்பிக்கல இந்த வியூ பாயிண்டோட நாங்கள் விடிய கிளம்ப எழும்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சூரியன் கிட்டத்தட்ட மறைஞ்சு வந்துட்டு, ஸோ இந்த பக்கத்தால் சூரியன் நாளைக்கு உதிக்கும். ஸோ இதான் நாங்கள் நிற்கிற இடம். நல்ல அழகாக இருக்குது, நல்ல இட வசதியோடு இருக்குது. ஸோ வாகனமே சைட்டில் பார்க் பண்ணிவிட்டு நிற்கலாம். இரவுக்கு நாங்களே சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் சமைச்சு சாப்பிட்டுட்டு இதில் படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. இதில் நாங்கள் அப்படியே கிளேண்டி குடிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கமாக மேலே கேம்பிங் சைட் போய்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கிணக்கு கேம்பிங் சைட் இருக்குது. ஏதாவது ஒரு கேம்பிங் சைட்டுக்கு நீங்கள் போய்கொள்ளுங்க. நல்லா இருக்குது. இங்கே தேயிலை கொழுந்துகள், கீழே அப்படியே வீடுகள், போன வீடியோலையுமே காட்டியிருப்பேன். எப்படி இருக்குது வியூ ஒன்று பாருங்கள். ஓ அது பண்டாரோல. ரைட். அங்கால டவர் தெரிகிற இடம் வந்து பண்டாரோவில், இது வந்து டியத்தலாவில், இது வந்துட்டு ஹப்புத்தலை டவர். ஸோ இதுலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் உயரமான இடம் தான். நுவரெலியா வந்துட்டு 1800 மீட்டர் கிட்டத்தட்ட. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து 1400 மீட்டர் வருது. குளிரான இடம். இப்போயே குளிர வலிக்கிட்டுது. இதில் பிளேண்டியை குடிப்போம். இந்த பக்கம் அப்படியே வானத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இருட்டிட்டு சரி 6 மணி ஆகிட்டு பயங்கரமாக குளிர் வந்துட்டு சும்மா இந்த பக்கமாக நடந்து வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி. சாய்வான ரோட்டுகள் நல்ல அழகாக இருக்குது. இனி நாங்கள் அப்படியே டெண்டை விரிச்சிட்டு நாங்கள் நிற்கிற இடத்துலையே அப்படியே சமைக்க வலிக்கிடுவோம். பான் வாங்கினாங்க, அதே நேரத்தில் சொசேஜும் வாங்கினாங்க, முட்டையும் வாங்கினாங்க. ஸோ ஆம்லேட்டை போட்டுட்டு சொசேஜையும் வச்சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம், சாண்ட்விச் மாதிரி. நல்லா இருக்குது. ஆனால் என்ன தொடர்ந்து வாகனங்கள் போய் கொண்டிருக்கோம் நாங்கள் நிற்கிற இடத்துல. அது ஒன்று தான் பிரச்சனை. அந்த இடத்துல நிற்கிறோம். அங்கே அந்த புள்ளியில் ஃபுல்லாக இருட்டிட்டு கீழே நாங்கள் அப்படியே குளிர வலிக்கிட்டது. நாங்கள் வந்துட்டு போன் ஃபயர் போட்டுட்டோம். கீழே போயிட்டு இந்த வீடுகள் இருந்தது, ஜெரின் நான் போனாங்க. போயிட்டு கீழே அந்த தேயிலை செடின்னு அந்த கடைசி கட்டை இருக்குது தானே, அதை வந்து தந்தவ அதை அப்படியே கொண்டு நாங்கள் நாளைக்கு ஒதுக்கி விட்டோம்டா. குளிருக்கு எப்படி இருக்குடா இது? நல்லா இருக்குது. கணக்கான வைக்க கொஞ்ச நேரம் எரிஞ்சு கொண்டே இருக்கும். இனி கொஞ்ச நேரத்தில் அதான் ரொம்ப மணி ஆயிரம். இந்த அண்ணன் வந்துட்டு அங்கால நல்ல பாட்டு போட்டு கொண்டிருக்கேன். நாங்கள் பாட்டே போட தேவையில்லை, செலக்டிவாக நல்ல பாட்டு போய் கொண்டிருக்கு.
கொஞ்சம் இதில் சமைக்க வலிக்கிடுவோம். சமைச்சிட்டு டென்ட் இன்னும் போடல, டென்ட்டை போட்டுட்டு படுக்கலாம். அப்போ அவனுக்கு தான் புது பாட்டு தெரியும். இரவு சமையல் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். மாஸ்டர் செஃப் ஜெரின் தொடங்கிட்டேன். முட்டை பொரியலும் சொசைட்டியும் நாங்கள் வச்சோம். இந்த பக்கம் அப்படியே எங்களோட கேம்ப் ஃபயர் சுத்த வர இருந்து நாங்கள் இங்கால ஹப்புத்தலை டவுனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பக்கமாக நாங்கள் வந்த ஹப்புத்தலை டவுன் வந்துட்டு நல்ல அழகாக தெரியுது. ஃபுல்லாக பெரிய டவுன். உருண்டு தெரியும். எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கணும் நல்லா. நான் தெரியுமா முட்டை எடுத்த ஞாபகம் இருக்கா அன்னைக்கு? அப்படியே விட்டுட்டு வெந்தா பிறகு திருப்பி போட்டு அடுத்தாங்க. 5 முட்டையை போட்டு ஆம்லெட் இதை அப்படியே வெட்டிட்டு நாங்கள் சாண்ட்விச்சுக்குள்ள வச்சு சாப்பிட போகிறோம். சமைச்சு முடிஞ்சது. பானையும் லைட்டாக டோஸ்ட் பண்ணது. பாருங்க, கீழே முட்டை, அடுத்தது சொசேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சாண்ட்விச். இன்றைக்கி தான் சாப்பாடு. நல்லாயிருக்கு. இனி இதில் போட்டுட்டு நாங்கள் டென்ட்டை போட்டுட்டு இதில் படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மார்னிங் இந்த பக்கமாக சூரியன் உதிக்கும், நல்ல அழகாக இருக்கும். டவுனை பாருங்கள், அப்படியே ஹப்புத்தலை டவுன் ஃபுல்லாகவே அப்படியே தெரியுது, நல்ல அழகாக. ஓகே, டென்ட்டை போட்டுட்டு படுப்போம். நாங்கள் டென்ட்டை போட போகிறோம். கீழே கொஞ்சம் கல் இருந்தது, விளத்திட்டோம். அந்த பக்கம் வாசலை வைக்கிறோம். அப்புறம் விடிய காலமாக வியூ அந்த பக்கம் நல்லா இருக்கும். இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பிளைண்ட் ஸ்டிக் மாதிரி வரும். இதை சும்மா அப்படி பொருத்தினோம்னா சரி, குறுக்க கொழுவிட்டு. ஓகே, இந்த பவுச் ஒன்று வரும், இதுக்குள்ளே கொழுவிட்டு அப்படியே தூக்கினா சரி. அம்மா கூதல் காற்று எப்படி அடிக்குது. டேய், குளிர் போயிட்டேன் நீங்கள் இப்போ வேறு. இந்த போட்டுட்டு மேலே ரெயின் கவரை போட்டது. மழை பெய்யாத இருந்தாலுமே கொஞ்சம் குளிரை தாங்க வேண்டதுக்காக ரெயின் கவரை போட்டாச்சு. போன் ஃபயரும் 100 போகுது, அதால் உள்ளே போயிட்டு கீழே ஸ்லீப்பிங் பேக்கை விரிச்சிட்டு படுப்போம். நாளைக்கு விடிஞ்ச உடனே இந்த பக்கமாக அப்படியே வியூ வரும், சூரியன் உதிக்கும், நல்லா இருக்கும். ஓம் குட் நைட். அயலவர்களுக்கு நன்றி சொல்லியாச்சு, இரவு வணக்கம் சொல்லியாச்சு, படுப்போம். ஓகே, குட் நைட். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். காலை வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய பயணத்தில் அடுத்த நாள் ஆகிட்டு, நேற்று வந்து இதில் கேம்ப் போட்டுட்டு இதில் படுத்துனாங்க. விடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 5:40 அந்த நேரம் வந்துட்டு அப்படியே டென்ட்டுக்குள்ளே இருக்கிறேன். அப்படியே கதவை அப்படியே திறந்தோன்னே அப்படியே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி தெரியுது வானம். விடிய காலமே நல்ல அழகான ஒரு வியூ கிடச்சிருக்கு. அந்த இடம் தான் ஹப்புத்தலை டவுன். நான் நேற்று கூட காட்டியிருப்பேன். டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட குளிர் வரையில் நல்லா இருந்தது. இப்போ தான் முடிய கால் பக்கம் கொஞ்சம் குளிர் திறந்து விட்டதால் நல்ல டென்ட், நல்ல பனி பெஞ்சது. கொஞ்சம் கூட தண்ணி வரையில் ஸ்லீப்பிங் பேக்கை போட்டேன், கலனியை போட்டேன், படுத்தேன். ஏன்டா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது, கல்லுகள் 1-2 குத்துந்தானே. சரி, வெளியில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே ஜெரின் படுத்தது, வேனுக்கு புவனேஸ்வரனாவும் மெலஸ்டினாவும் படுத்திருக்கணும். எப்படி இருக்குது வாகனங்கள்லாம் 1-2 இப்படி இதால் போய்க்கல. லைட் வெளிச்சம் அந்த பெண்டில் வரைக்கும் டென்ட்டுக்குள்ளே அடித்தது. அப்புறம் நித்திரியான அப்புறம் தெரியலை. ஸோ இதான் நேற்று இருந்த அந்த கடை. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே திருப்ப வெளிக்கிடுறோம். இதில் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு குளிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அங்கே போவோம், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் அந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டு வந்தாங்க. நேற்று இந்த இடத்துல கேம்பிங் தேடி போய்க்கல ஒரு அண்ணா வந்துட்டு எங்களை சந்தித்தவர். ஸோ அவற்ற இடத்துலையுமே வந்து கேம்ப் போடலாம், நீங்கள் தேவைன்னு சொன்னால் நின்று கொள்ளுங்கன்னு சொன்னவர்.
ஸோ அவருக்கு நேற்று இன்றைக்கு விடிய கோல் அடித்து கேட்டினாங்க, இங்கேயே பிரச்சனையில் வந்து குளிங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே ஷவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இடத்த காட்டுறேன். ஸோ நியூ முத்து வியூ ரிசார்ட், இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு நியூ முத்து வியூ ரிசார்ட்னு சொல்லி போட்டிருக்கு. நம்பர் 25/7 வெளிமட ரோட், ஹப்புத்தலைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. சாதாரணமாக வாகனத்தை உண்மையிலே அதுலேயும் விட்டுக்கொள்ளலாம், இதுலேயுமே சாதாரணமாக விட்டுக்கொள்ளலாம். ஸோ உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்குன்றதை அப்படியே போயிட்டு காட்டுறேன். இந்த கீழே போயிட்டு போகணும். ரூம்ஸும் கொஞ்சம் ஓகே, எல்லாரையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி விலை இருந்தது. அப்போ சரி இவங்களுக்குமே காட்டிட்டு போகலாம்னு போகிறேன். கீழே போயிட்டு காட்டுறேன் ரூம்ஸை. கீழே வந்த உடனே இப்படி நல்ல ஒரு வியூவோட சேர்ந்த ஒரு இது. ஸோ உள்ளே போயிட்டு காட்டுறேன். இதில் வந்துட்டு சின்ன ஹால் மாதிரி இருக்குது, சோஃபா செட் அதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. மொத்தமாக எத்தனை ரூம் என்ன இருக்குது? மொத்தம் 4 ரூம் இருக்குது. 4 ரூம் இருக்குது. ரைட். கப்பல் ரூம் கொண்டு இருக்குது. ஓகே. மற்ற 3 ரூமுக்கு ஃபேமிலி ரூம். ரைட். சாதாரணமாக அந்த சோலோ ட்ராவல் அந்த மாதிரி வந்து கீழுக்கு 2 ரூம் இருக்குது. பங்க்ஸ் பெட் அடிச்சு. பங்க்ஸ் பெட் இருக்கா? பங்க்ஸ் பெட் என்ன விலை போகுது? பங்க்ஸ் பெட் 1000 rupees. ரைட். ஓகே. படிங்களா நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இங்கே பங்க் பெட்ஸில் நின்று கொள்ளலாம். ஸோ அடிக்கடி விலை மாறும். நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே, அஃபோர்டபுளாக இருக்குது விலைகள். ஸோ ரூம்ஸையும் காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு ஃபேமிலி ரூம், ஹீட்டர் வசதியோடு இருந்தது. வாஷ்ரூமும் நல்ல இட வசதியோடு இருக்குது, க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஹீட்டர் முக்கியமாக இந்த பகுதிகளில் தேவைப்படும். ஸோ ஹீட்டரோடு இருக்குது. ரூமில் டிவி வச்சுருக்கிறோம். ஓகே. ரூமில் டிவி எல்லாமே நம்மளாக இருக்குது. ஸோ இங்கால பால்கனி வியூவுமே இருக்குது, அதையும் காட்டுறேன். இது கொஞ்சம் பெரிய ரூம், ஃபேமிலி ரூம். அப்படி எங்கால இதில் என்ன அப்படி வியூவை பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி நல்ல வியூ பாயிண்ட் இது. எங்கால பால்கனி, பாபிக்யூ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரைட். ஸோ இதில் பாபிக்யூவும் போடக்கூடிய மாதிரி இட வசதிகள் இருக்குது. சில பேர் வந்துட்டு குடும்பமாக வருவீங்க, கணவரோடு வருவீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் இதில் டிஸ்பிளேயில் போட்டிருப்பேன், தேவையானங்கள் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே கிச்சனுமே இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் நின்று சமைக்கிறேன்னா கூட இட வசதிகள் இங்கே இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக பங்க் பெட்ஸ் இருக்குது. பங்க் பெட்ஸை பார்த்த உடனே எங்கேயாவது வெளிநாட்டு ட்ரிப் போகணும் போல இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சோலோ ட்ராவலர் எங்களை மாதிரி இப்போ நாடுகள் குறைஞ்ச பட்ஜெட்டில் சுற்றி போகிற ஆட்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் காமன் வாஷ்ரூம் தெரிவிக்கணும். நல்ல இட வசதியாக ஒரு ஆள் வச்சு படுக்கலாம். லொக்கேஷனுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ கடைசியாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகி வந்த இடம் ரூம்ஸ் எல்லாம் காட்டியிருப்போம். அது வந்து ஹப்புத்தலை டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வருது. இந்த அதிசம் பங்களோ போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டவுனில் தங்க விருப்பம் இல்லை, இங்கே தங்கணுமென்று சொல்லி யோசிக்கிறார்கள், கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக டவுனையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணுமென்று யோசிக்கிறார்கள், இங்கே வந்தால் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரூம்ஸும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருந்தது. சரி, இதுலேருந்து நாங்கள் அப்படியே டவுனை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஹப்புத்தலை டவுனுக்கு வந்துட்டோம். ஹப்புத்தலை டவுனில் விடிய காலமாக சாப்பாடை சாப்பிட்டு போவோம்னு சொல்லி ஸோ நேற்று இந்த டவுன் எல்லாமே காட்டியிருப்போம். நாங்கள் விரைக்கல. கொஞ்சம் பெரிய டவுன், நல்ல அழகாக இருந்தது. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் வெயிலும் ஓகேயாக இருக்குது. இரவில் குளிர். ஏன்னா நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி நுவரெலியாக்கும் இதுக்கும் வந்து வேறு 400 மீட்டர் தான் உயரத்தில் வித்தியாசம் கடல் மட்டத்துலேருந்து. இரவு குளிராக இருந்தது. நேற்று அந்த கடைக்கு பக்கத்தில் இருந்து அண்ணா சொன்னவர் குளிர் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். அதுக்கு முதல் நாளெல்லாம் பயங்கர குளிராக இருந்ததுன்னு சொன்னவர். ஹப்புத்தலை டவுனில் சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு கடைக்கு பார்த்துறாங்க. ஸோ இதில் எங்கேயும் இல்லாத மாதிரி இதுக்குள்ள வேனும் ஹையர் பண்ணக்கூடிய மாதிரி கிணக்க வேனுகள் நிற்கிது. இசுசு வந்த மாதிரியான பழைய வாகனங்களும் இந்த இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இங்கே பராட்டா எடுத்துக்கிறேன். பராட்டாவும் பருப்பு குழம்பு. உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் இப்போ லிப்டன் சீட்டை நோக்கி போக வழிக்கிட்டோம். லிப்டன் சீட்டுக்கு போகிற வழியால் போய்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கிலோமீட்டர் தான் காட்டினது. சரி போகலாம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வெளிக்கிட்டோம். நேற்று அதிசன் பங்கில் போனாங்க. இது வந்து லிப்டன் சீட். மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி என்ற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். ஃபாரின் ஆக்களுக்கு என்ன மாதிரி டிக்கெட் ப்ரைஸ், லோக்கல் ஆக்களுக்கு என்ன மாதிரி டிக்கெட் ப்ரைஸ், மற்றது இங்கே வந்தால் என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
அப்புத்தலை டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் காட்டினது. கொஞ்சம் சாய்வான ரோட்டுகள்லாம். பாப்போம் எப்படி போகலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இந்த மலையகங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸாக எல்லா சந்து பொந்துகளுக்குமே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் வாகனம் கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ அதால் நீங்கள் எப்பயுமே இந்த பக்கங்களுக்கு வாரீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கும் கட்டாயமாக பைக் ரைடில் வந்து கொள்ளுங்க. நல்லா வியூக்களை என்ஜாய் பண்ணிக்கொண்டு விருப்பமான இடத்துல நின்று விருப்பமான இடங்களில் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற இடங்களெல்லாம் நல்ல அழகாக இருக்குது. கிணக்கு எஸ்டேட்டுகள் அதுகளெல்லாம் கடந்து தான் போகிறோம். ஒரு வாகனம் தான் வளமையாக போகக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த மலை நாடுகளில் நாங்கள் சில இடங்களுக்கு உள்ளுக்கு போகிறோன்னு சொன்னால் இதுவும் அப்படி தான் இருக்குது. அதோட இங்கே வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக இசுசு வாகனங்கள் தான் பாவிக்கணும். இசுசுலேயும் அந்த பழைய வாகனங்களை தான் பாவிக்கணும். இதே மாதிரி மஸ்கெலியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் மஸ்கெலியா அந்த நல்ல தண்ணி அந்த ஏரியாவிலெல்லாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் சாய்வான வீதிகள் தான் இருந்தது. அங்கேயும் இந்த இசுசு வாகனங்களை தான் பாவிச்சவ. இப்போ எங்களை கடந்து 2 இசுசு பஸ் போனது. பஸ் அண்டு கொஞ்சம் பழைய ஒரு வேன் மாதிரி உண்டு. ஸோ அதிகளவாக இங்கே இசுசு வாகனங்கள் பாவிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இடங்கள் எல்லாம் வேறு இல்லை. வெளிங்காலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கங்கே எஸ்டேட்டுகள் வருது. மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எல்லாம் பொறுத்து இருந்தவ. இந்த வழியால் தான் நாங்கள் வந்த நாங்கள். எப்படி இருக்குது பாருங்க. இந்த இதுலேயும் பாருங்க இசுசு தான் நிற்கிது. பாருங்க சொல்லி வாய்மூடையில் இசுசுவில் இருக்கிற ஒரு லொரி தான் வருது. எல்லாருமே இசுசு தான் பாவிக்கணும். என்ன காரணம்னு தெரியல. யாராவது வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்க. இதில் ஒரு டீ ஃபேக்ட்ரியே இருக்குது. டம்பதென்னே டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லி போட்டிருக்கு. பெரிய ஃபேக்ட்ரி இயங்குகிற நிலைமையில் இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாக லயங்கள் மாதிரியான வீடியோலாம். அந்த மலை உச்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. ஆனால் கிண நேரம் ஆகுது. 8 கிலோமீட்டர் இதே யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்கள்னு சொன்னால் வெகு விரைவாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இவ்வளோ காலம் போனதுக்குள்ளே இந்த பாதை தான் கொஞ்சம் செங்குத்தாக போகிறது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஒடுக்கம். இப்போ செங்குத்துன்றது வேறு விஷயம். பக்கத்தில் வாகனங்கள் அங்கால ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் ஒதுங்குறதுக்கு இடம் கூட இல்லை. ஸோ அப்படியான ஒரு பாதையால் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இனி போக போக கொஞ்சம் மேடாக போகும்ன்ற மாதிரி சொன்ன ஆக்கள். இந்த இடத்துக்குமே நாங்கள் வாகனத்தை கொண்டுட்டோம். எப்படி இருக்குது. ஆனால் இடங்கள் வந்துட்டு நல்ல அழகாக இருக்குது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே அந்த மேலே உச்சி வரைக்குமே பாருங்கள் தேயிலை செடி எல்லாம். இஞ்சால கீழையுமே அப்படி தான். on Gambavana Road for 1 kilometer. இருந்து லிப்டன் சீட் போகிற வழியில் இடைக்குள்ள வாகனத்தை ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படி நிற்கிறோம். இடத்தை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. இதில் அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு நடந்தே போயிடணும். அங்கேருந்து கிட்டத்தட்ட கன தூரத்துக்கு நடந்தே மேலே மட்டும் போயிட்டு வரணும். கணக்கு பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் கீழே எல்லாம் இந்த வீடுகள் இருக்குது, லயத்தின் வீடுகள் நல்ல அழகாக இருக்குது. கிணக்கடங்களுக்கு போயிருந்தாலும் இதே மாதிரி ஒரு பச்சை பசைகளோட நல்ல உயர்ந்த மரங்கள் சின்ன ஒடுங்கலான வீதிகளோட வேறு எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்க்க கிடைக்கல. இந்த பக்கமாக நாங்கள் உயர்ந்தபடி மேலே போக வேணும். நல்லா இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு கீழே ஒரு கருத்தை போட்டு விடுங்க, உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
கியரை வந்துட்டு கையால் பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சில வேளை அந்த கியர் வந்து அப்படியே கலட்டுது. வந்த பாதையை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. போகிற இடங்கள் அப்படியே பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே தேயிலை செடிகள்லாம் தெரியுது. நல்ல பெரிய இடத்த தான் பிடிச்சி இந்த இடத்துல தேயிலை செடிகள் வச்சிருக்கணும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலன்னு தெரியுது, மேலே வானம். ஸோ இந்த ரெண்டையும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் லிப்டன் சீட் போகிற வழியில் அப்படி நிற்கிறோம். இதில் டிக்கெட் வந்துட்டு எடுக்க வேணும். இதுலேயே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக வேணும். எப்படி இருக்குன்னு பாருங்க இடங்கள் அப்படி ஃபுல்லாக. இதிலேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது. 2 கிலோமீட்டருக்கு முன்னமே டிக்கெட் கவுண்டர் வந்துட்டு, ஏன்னா இது வந்துட்டு ஒரு எஸ்டேட் தானே. ஸோ எஸ்டேட்ன்றதால இதுலேயே டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் இறுதியாக வந்துட்டு லிப்டன் சீட் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து பார்த்தா இங்கால கணக்கு இடம் தெரியுமா, வெள்ளவாயா அந்த பக்கமெல்லாம் வெள்ளவாயா அந்த ரூட் தெரியும். ஸோ கணக்கு இடங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியுமான்னு சொல்லினோம். இது வந்து மவுசாக்கலைன்னு சொல்கிற இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே சின்ன சின்ன கிராமங்கள் ஊர்கள் எல்லாமே இதில் தெரியுது. இந்த பக்கம் வெள்ளவாய. ஸோ உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இடத்த. இங்கால அப்படியே ஃபுல்லாக பச்சை பசையிலேருந்து இருக்குது. இங்கே பாருங்க, அப்படி நேர்த்தியாக ஒழுங்கமைப்பாக அப்படியே தேயிலை செடிகள், இடைக்குள்ள பாதைகள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். வெல்கம் டு லிப்டன் சீட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு முந்தி இந்த இடத்துல இருப்பார். யார் என்ன மாதிரி விவரம்ன்றதை நான் இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், அவர் விளங்கப்படுத்துவார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஜே தோமஸ் லிப்டன் என்றவர்கிட்ட உருவ சிலை தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அந்த நாளில் இங்கே வந்துட்டு தேயிலையை கொண்டு வந்து நட்டு உற்பத்தி செஞ்சு இங்கே இருக்கிற இலங்கைக்குரிய அந்த டீயை வந்துட்டு உலகம் முழுவதும் வந்துட்டு ஃபேமஸ் ஆக்கின ஒரு ஆள். ஸோ அவருடைய இருக்க வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த கல் பாறை இருக்குது தானே, இந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய இந்த ஸ்டேட் அதுகள் எல்லாத்தையுமே பார்ப்பாராம். ஸோ அவருக்கு நினைவு கூறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல அவருடைய ஒரு உருவ சிலை வச்சிருக்கணும். ஸோ இது சம்மந்தமான முழு விவரம் நான் சொல்கிறத விட, நானும் படிச்சிருக்கிறேன் ஆன்லைனில், அதை விட இங்கே ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் வந்து உங்களுக்கு மேலதிக விளக்கங்களை சொல்லுவார். குறிப்பாக இந்த இடத்துல இருந்து பார்த்தா 5 மாகாணங்கள் தெரியும். இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. 5 மாகாணங்கள் காலநிலை இந்த பனி புகார் அதுகள் எல்லாம் இல்லாட்டிக்கு 5 மாகாணங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன மாகாணங்கள், என்னென்ன விஷயங்கள் அந்தந்த இடங்கள்லேருந்து பார்க்கலாம் என்ற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். முந்தி இலங்கைக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் கோப்பி தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு கோப்பி வந்துட்டு அந்த நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு தான் இங்கே வந்துட்டு தேயிலை உற்பத்தி செய்கிறதுக்காக கொண்டு வந்தவ. ஸோ இந்த பரதேசி படம் அதிலெல்லாம் பார்த்துருப்பேன் நான், ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்களை இங்கே வந்து கூட்டி கொண்டு வந்து இப்போ வரைக்கும் அவர்கள் இந்த இடத்துல இருந்து செய்யணும். இப்போ கிண பேர் வந்துட்டு அதில் படித்து வெளியிடங்களுக்கெல்லாம் போய் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டுனா மேலே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் டீ அதையெல்லாம் குடிக்கலாம். மேலே போய் டீயை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். இதில் பாருங்கள், இன்றைக்கி ஆயுத பூசை, அதாவது இன்றைக்கி சரஸ்வதி பூசை கடைசி இது தானே, அதுக்கு வந்துட்டு இதில் ஆளுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாமே வச்சிருக்கணும். சரி, இதிலேருந்து நாங்கள் அப்படியே திருப்ப இறங்க வலிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் மொத்தமாக இறங்கி போய் சேர்றதுக்கு. ரைட், வாங்க. இப்போ கொஞ்சம் உங்களை சந்திக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் சொனங்கிருச்சு. என்னென்னு கேட்டால், நான் லஞ்ச் டைம் வீட்டுக்கு போயிட்டேன், இல்லைன்னா லிப்டன் சீட்டில் இந்த நேரம் இருப்பேன். அதனால் கொஞ்சம் எனக்காக மன்னிச்சுக்கொள்ளுங்க. என் பேர் நாராயணன். நான் 16 வருஷமாக மேலே லிப்டன் சீட்டில் நான் தான் எல்லாத்துக்கும் இந்த இடத்த பற்றி விளங்கப்படுத்துகிறேன். என்ன அந்த லிப்டன் சீட்டில் விசேஷம் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் வெல்கம் டு த லிப்டன் சீட். அந்த விஷயத்தை அதை சொல்ல போனால், ஸ்ரீலங்காவில் இருக்க 9 மாகாணம், அந்த 9 மாகாணத்தில் 5 மாகாணம் பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த லிப்டன் சீட். லிப்டன் சீட்னு சொன்னால் அந்த பக்கம் மத்திய மாகாணத்தில் விளங்கும். நல்லா கிளியராக இருந்தால் நூரலிய, சிரிப்பாத, பிதுருத்தலாக்களை, ஒட்டன்தனை, அம்பவெலை, வேல்சன், பட்டிப்போல, கிரிகள் போத்த, அக்கலை, நக்கல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த பக்கம் சபரக மாகாணத்தில் விளங்கும் உடோல, ஜலாச, எம்பிலிபிட்டிய, சந்திரி
அமெரிக்காவை சூரியவை மத்தளை ஏர்போர்ட் பலாங்கொடை பம்பைன்னு குரக்கலை பணிசாலை மட்டும் தெரியும். நேராக இங்கேருந்து பார்த்தோம்னா தென்மாகாணத்தில் அம்மந்திட்ட கடல் கதிர்காமம் திசைமாறாமல் வெள்ளவாய அந்த போன குளம் ஏழுமலை எத்திலிவவை பண்ணவலை வீரவலை திசைமாறாமவை லுலுகம்பரம் மட்டும் பார்க்கலாம். இங்கிட்டு தென்மாகாணத்தில் இங்கிட்டு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை சிம்பலண்டுவ புத்தலை அருகம்பை புத்துவில் முனராகலை பெலவத்தை மட்டும் தெரியும். இங்கிட்டு ஊவா மாகாணத்தில் பதுளை பசறை நம்மனுக்குள்ள இல்லை மையாங்கனை மட்டும் பார்க்கலாம். அங்கே ஒசரை என்னென்னு கேட்டால் லிப்டன் சீட்டில் மீட்டர் 1970 அடி 6300 அடி கடல் மட்டத்திலேருந்து ஒசரம் இருக்குது. அங்கே டச்சில் ஓ 100 டவுனோட கூட அந்த டச்சில் உட்காந்துருக்க அவர் தான் லிப்டன் சார்னு சொன்னால் அவர் தான் 1800 ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த தேயிலையில் நாட்டி முதலாக லிப்டன் சிலோன்டின்னு உலக நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் அவர் சே தோமஸ் லிப்டன். இவரோட ஸ்டேட் தான் எல்லாம். இப்போ இந்த பார்க்குற ஸ்டேட் பூரா இவரோடு தான். 2500 ஏக்கருக்கு இவர் சொந்தமானது. இவர் போகும்பொழுது அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போனார். அரசாங்கம்னு சொன்னால் 1972 சினிமா திரும்ப காலத்தை கொடுத்துருப்பாங்க. லிப்டன் சார் கொடுக்கல. அவர் ஸ்காட்டில் போய்ட்டு இறந்துட்டார். இறக்கக்குள்ளே 83 வயசு. அதுக்கு பிறகு அவரோட மகமாரை தான் 72 வரைக்கும் நடத்தினாங்க. மகமாருக்கு முடியாத பட்சம்னா அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. அரசாங்கம் 20 வருஷம் நடத்தினாங்க. அவங்களுக்கு நட்டம் போதுன்னு சொல்லி இப்போ ப்ரைவேட் லங்கேம் கம்பெனின்னு சொல்லி அவங்களுக்கு குத்தகை கொடுத்தாங்க. குத்தகைன்னு சொன்னால் 99 வருஷத்துக்கு இந்த லங்கம் கம்பெனிக்கு தான் இந்த ஸ்டேட் பூரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட் பூரா இந்த லங்கம் கம்பெனி தான் நடத்துகிறாங்க. அதான் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் இருக்க 9 மாகாணத்தில் இந்த 5 மாகாணம் பார்க்குறது விசேஷம். என்னன்னு கேட்டால் முதலாக தேயிலையை கண்டுபிடிச்சவர் வந்து டேம்ஸ் டெய்லர் லூல் கொண்டு கேண்டின்னு சொன்னால் அவர் தான் மோமோன்னு ஸ்ரீலங்காவுக்கு கோப்பி கொண்டு வந்தார். கோப்பி கொண்டு வந்து நாட்டினார். அது நோய்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், இந்தியாவுக்கு போனார். இந்தியாவில் போய் தேயிலை கொண்டு வந்தார். பேராதனைக்கு கொண்டு தேயிலை நட்டார். அந்த பூமிக்கு ஒருத்தாகலை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், கெண்டி லூல் கொந்தில் கொண்டு போய் தேயிலை நட்டார். இன்றைக்கி அவர் நாட்டின தேயிலை இருக்குது கெண்டி லூல் கொந்தர் தெல் தொட்டையில். அவருக்கு செய்யப்படாத பட்சம் தான் இவர் தேயிலையை நாட்டி உலக நாட்டுக்கே லிப்டன் சிலோன்டின் அனுப்பினவர் தான் அவர் சே தோமஸ் லிப்டன். லிப்டன் சீட்னு சொன்னால் அந்த போட்டுக்கிட்ட கல் இருந்துச்சு. அந்த கல் தான் அவரோட உண்மையான சீட்டு. குதிரையில் வந்து மார்னிங் இந்த ரோட்டில் வந்து அங்கே உட்காந்து டீயை குடிச்சிட்டு ஆக்கள் வேலை செய்யலாம் அங்கே வந்து பார்ப்பார். அவர் உட்காந்து இந்த சீட்டும் அந்த கல் தான் பேர் தான் அந்த இடத்துக்கு லிப்டன் சீட்னு வந்துச்சு. இவர் தான் லிப்டன் உலகமே அறிஞ்சு கொண்டு இருக்கிற தான் இவரோட சிலையை அந்த லங்கிங் கம்பெனி மூலியமாக அவரோட சிலையை ஞாபகம் சின்னமாக இங்கே வச்சிருக்கு. அந்த லிப்டன் சார் எப்படி இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்தார்னா காரணம் இவர் ஆஸ்திரேலியா பிறகு தான் புதிய காலத்து கொழும்புக்கு வந்தார். கொழும்புக்கு வந்த பிறகு லிப்டன் சார் தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தாருக்கு இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இந்த தேயிலை பிஸ்னஸ். உடனே அப்பா கிட்ட கேட்டார், மை ஃபாதர் மா கோயிங் டு ஆஸ்திரேலியா மை லைக் இந்த டீ பிஸ்னஸ். வை மை சன் கோயிங் டு ஆஸ்திரேலியா நோ ஃபாதர் லைக் மை லைக் இந்த டீ பிஸ்னஸ். ஓகே மை சன் யூ லைக் இந்த பிஸ்னஸ் சொன்ன பிறகு உடனே இவர் என்ன செஞ்சார், இங்கிலாந்து போனார். இங்கிலாந்து போய் தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், ஸ்காட்லாந்து போனார். ஸ்காட்லாந்து போய் டீஷர்ட் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் உலக நாடு லிப்டன் சார் ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆகின பிறகு தான் அவர் யோசிச்சார், நம்ம ஸ்ரீலங்காவில் தானே போல பேரும் புகழ் கிடச்சி நம்ம ஸ்ரீலங்காவுக்கு இப்படியாவது நம்ம பேரு புகழ் வாங்கி கொடுக்க நினச்சிக்கிட்டு தான் இந்தியாவில் இந்த ஆக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த காடெல்லாம் அழித்து இந்த தேயிலையெல்லாம் நாட்டி டீ ஃபேக்ட்ரியெல்லாம் செஞ்சு இந்தியாவில் வந்தவங்களுக்கு லய மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுத்து லிப்டன் சிலோன் டீ லிப்டன் லாகோஜின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பேரும் புகழ் வாங்கி தந்தவர் தான் அவர் சே தோமஸ் லிப்டன். ஓகே, நெக்ஸ்ட் மீட் யூ, குட் லக். ரைட் ரைட், தேங்க்யூ மேடம், ஆல் தி பெஸ்ட். ரைட், ஓகே, சந்தோஷம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்படியா, சந்தோஷம். I on the France and the Bienvenue Moshibuku Biashava Sabi Mother Germany in the Willkommen Tanga on the wickets. I on the Poland on the Jindobre Selanga Dobra Farsi Dobra check in the Vita the Bradura Naskala Dan check Hawaii. I on the Korean comes Hamida and you say all language they asked all people. Here the wickets here the good. Here's the all language and the France Germany Korean the old language all country on the asking. My written asking man. Here in the old language. எல்லாமே பேசுவீங்க? Oh yes. Arabic, that is Arabic, only Western. You on the France, Germany, Korean, China, Spain, Poland, Netherlands, Spain, only Russian. They are the Russian, they are not told one language. They are the Belgium and the France one language. Czech, Slovakia one language. Okay, that is on the Biborni and the good. Dobry and the good. Yeah, they are in the Czech Republic. Okay, yes, the old language. Even the asking in the mind in the asking old language, my written, my asking there. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் நாராயணன். எங்களுக்கு மட்டுமில்லை இங்கே வர்ற இந்த உலகில் இங்கே வர்றவங்க லிப்டன்ஸ் அவ்வளோ பற்றி சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறோன்னு சொன்னால் இந்த நாராயணன் தான். அதோட உண்டு 2500 ஏக்கர் இருக்குது. அதோட நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் 15 வருஷம் நான் வேலை செய்கிறேன். எனக்குன்னு சம்பளம் எதுவுமே கிடையாது. எனக்கு வர்றவங்க கொடுக்குற ஒரு காசு தான் இந்த இடத்துல எனக்கு சேலரி. இதெல்லாம் வாங்கி தான்
எல்லாருமே என்னோட 3 பிள்ளைகளை படிக்க வச்சு இதே தத்தைக்கு நான் கொண்டு வரணும்னு என்னோட ஆசை. இதே மாதிரி இந்த லிப்டன் ஸ்ரீலங்காவை என்னோட பேரும் புகழ் ஆக்கணும். எங்கள் மனசால் இந்த ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் நான் புகழ் வாங்கி கொடுக்கணும். எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் நான் பல நாடு படித்து நான் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ரீலங்காவை பேர் புகழ் வாங்கி கொடுப்பேன் சார். நன்றி. வந்துட்டு பிறந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ ஸ்கொட்லாண்டில் மே 10, 1848 தான் பிறந்தேன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ மேலதிக விவரங்கள் வந்துட்டு இந்த அண்ணா சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இங்கே தான் முதலாக அதிக அளவாக அந்த டீ பிளான்டேஷன் எல்லாம் செஞ்சு இங்கே இருந்து வெளியிடங்களுக்கு லிப்டன் டீன்னு சொல்லி கணக்கிடத்துக்கு அனுப்பியிருக்கணும். ஸோ அவருக்கு கணக்கு இடம் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்துட்டு அண்ணா சொன்ன மாதிரி இந்த குதிரையில் போயிட்டு மேலே சவாரிக்காக இருப்பார் தானே, அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறை தான் வந்துட்டு இப்போ அந்த ஃபேமஸாக இருக்குது. இதை பார்க்குறதுக்காக தான் கணக்க வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இருந்து கணக்க பேர் வந்துட்டு இந்த இடங்களில் மேலே வரையிடும். ஸோ நாங்களுமே இதில் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிற வழியில் வேறு சந்திச்சு நாங்கள் மேலே வந்துட்டு அவர் இருக்கையில். ஸோ நாங்களுமே எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அவருக்கு இதுதான் வந்துட்டு காசு. ஸோ இதை வச்சு தான் அவர் குடும்பமெல்லாம் நடத்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்க பேர் தேயிலை கொழுந்து பறிக்கிற ஆக்கள் எல்லாம் அப்படியே இதில் இருந்துட்டு அப்படியே மேலே போயிடும். அந்த பக்கம் வரைக்கும் ஆக்கள் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ அப்புத்தலை டவுனுக்கு திருப்ப இறங்கி வந்துட்டோம். கிண தூரம் போகணும், மேலையும் கீழையும் பாருன்னு சொன்னால். ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லை நல்ல வாகனத்தில் வந்து கொள்ளுங்க. ஸோ இதில் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேற்று தங்கினாங்கள் தானே இந்த அதிசம்பங்களோ போகிற ரூட் இருக்குது தானே, அந்த ரூட்லாம் இப்போ வாகனத்தை விட்டுட்டு கீழே போய்க்கொண்டிருக்கிறோம். இந்த ரூட்லேயே நாங்கள் நேற்று தங்கினாங்க, அந்த இடத்துல தான் இன்றைக்கி தங்குற மாதிரி பிளான். ஸோ இதில் போயிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி போய்க்கொண்டிருக்கிறோம். டவுனுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் மழை பெய்ய வலிக்கிட்டுது. கொஞ்ச நேரத்தில் மழை விட்ட உடனே நேற்று நின்ற மாதிரி அந்த ரோட்டோரத்துலேயே வாகனத்துலேயே நிப்பாட்டிட்டு படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். திடீர்னு மழை அடித்து விட்டுடுது, ஆனால் வலிச்சு கொண்டு வருது. அவ்வளோத்துக்கு மோசமாக மழை பெய்யலை, ஆனால் தூரி கொண்டு இருக்குது லைட்டாக. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். நேற்று இருந்த இடத்துலேயே அப்படியே